அறிவியல் தமிழ் விளக்கம் ஐங்குறு நூறு கூறும் அறிவியல். என் பெயர் வேலு நிக்கோல். நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் 2025-26 அணி பி குழு ஏ, பதிவு எண் 602. முத்தமிழால் உலக ஈர்த்த தமிழ் தாய்க்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற சக இளம் விஞ்ஞானிகளுக்கும் வணக்கம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகற்றி என்று ஔவையார் சொன்னது போல மிக சுருக்கமான பாடல்களுக்குள் அகிலத்தின் அறிவியலை கொண்ட நூல் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூற்றில் 5 நிலங்களையும் அங்கிருக்கும் இயற்கை வளங்களையும் மற்றும் அங்கு வாழக்கூடிய உயிரினங்களின் பண்புகளையும் ஒரு கள ஆய்வாளர்களைப் போல சங்க புலவர்கள் நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார்கள். ஐங்குறு நூற்றில் வரும் 5 திணைகளும் பிரிக்கப்பட்டுள்ளதே இங்கிருக்கும் சிறந்த சூழியல் வகைப்பாடு ஆகும். ஐங்குறு நூற்றில் வரும் ஒவ்வொரு திணையும் செடி, கொடி, மரம், விலங்கு, பறவை ஆகியவற்றின் வாழ்விடத்தோடு தொடர்படுத்தி கூறுவது இன்றைய அறிவியல் நோக்கத்தோடு ஒத்துப்போகிறது. மருத திணையில் வரும் பாடல்களில் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பற்றிய நுட்பமான அவதானிப்புகள் உள்ளன. வாழை மீன், வாழை தூதுவன் போன்ற குறிப்புகள் மீன்களின் துள்ளல் மற்றும் அவற்றின் வேகத்தை பற்றிய இயக்கவியல் அறிவை நமக்கு தருகிறது. ஆமை தன் முட்டைகளை மணலில் இட்டு அதன் பின் அதை அடைக்காக்கும் முறை மற்றும் நிலத்திற்கும் நீருக்கும் இடையிலான வாழ்க்கை சுழற்சியை பற்றி ஐங்குறு நூறு நமக்கு சொல்கிறது. ஐங்குறு நூற்றில் வரும் நெய்தல் திணையில் வரும் ஞாழல், புன்னை ஆகிய மரங்களின் பூக்கும் காலம் மற்றும் மகரந்த சேர்க்கை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பூக்கள் உதிர்ந்து நிலத்தில் விழுந்து அதனால் தாத்துக்கள் பரவி வரும் நிறமாற்றத்தை நம்மால் காண முடிகிறது. இதை புலவர்கள் நமக்கு பாடியிருப்பது அவர்களின் தாவரவியல் வகைப்பாட்டியல் அறிவை காட்டுகிறது. ஐங்குறு நூற்றில் வரும் முல்லை திணையில் பசுக்கள் தங்கள் கன்றுகளை காப்பது மற்றும் விலங்குகளின் பிணைப்பு பற்றிய குறிப்புகள் உள்ளன. விலங்குகளுக்கு இடையே உள்ள தாய்மை உணர்வு வெறும் உணர்ச்சி அல்ல, அது தங்கள் இனத்தை காக்கக்கூடிய ஒரு உயிரியல் தேவையாகும். நண்பர்களே, ஐங்குறு நூறு வெறும் காதல் பாட்டல்ல, அது இயற்கை வரலாற்றை பற்றி குறிக்கும் அருங்காட்சியகம். இந்த ஐங்குறு நூற்றில் 5 நிலங்களின் வரலாற்றை 500 பாடல்களாக சுருக்கி தந்த நம் முன்னோர்களின் அறிவை போற்றுவோம். இலக்கியத்தை நாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு அணுகுவோம். ஐங்குறு நூறை பயில்வோம், தமிழ் முழங்குவோம். நன்றி, வணக்கம். குளச்சல் போர். முற்காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுகத்தில் நடந்த போர் பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வரலாற்று எதையும் தேவையில்லை என்று விட்டு போவதில்லை. ஆசிய கண்டத்தின் போர் வரலாற்றில் முதல் முறையாக ஆங்கில இராணுவத்தை தோற்கடித்து வெற்றி வாகை சூட்டியது திருவிதாங்கூர் இராணுவம். வெற்றியின் நினைவாக குளச்சலில் 272 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட வெற்றி தூண் இயற்கையை வென்று இன்னும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. குளச்சல் அப்போது திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் ஆட்சியின் கீழ் சிறப்புற்று இருந்தது. ஆங்கில இராணுவம், அதாவது டச்சுக்காரர்கள், ஆசிய கண்டத்தின் ஒவ்வொரு நாட்டையும் தன் படைபலத்தால் நிலைநிறுத்த முயன்றது. அதே போலவே 1741 ஆண்டு ஜனவரி 13 டச்சு கப்பல் படை குளச்சல் துறைமுகம் நோக்கி வந்தது. அந்த சமயத்தில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் படைகள் தென்பகுதியில் கர்நாடகா நவாபுகளுடன் சண்டையிட்டு இருந்தனர். அதனால் குறைவான படை வீரர்களே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தனர். அவர்களிடம் வாள், வில், வேல் போன்றவையே இருந்தது. எதிரி
நவீன ஆயுதங்களை தாங்கி நிற்கிறான் என்பதை கணிந்த திருவிதாங்கூர் படை நிலைமையை சமாளித்து வெற்றியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தது. அதனால் திருவிதாங்கூர் படையினர் மாட்டு வண்டிகளை கடற்கரையில் வரிசையாக நிறுத்தி அதன் மீது பனை, தென்னை ஆகிய மரைத்துண்டுகளை வைத்தார்கள். இது கப்பலிலிருந்து பார்த்த எதிரிகளுக்கு நவீன பீரங்கி போல தெரிந்தது. அதனால் அச்சமடைந்த டச்சு படை நடுக்கடலிலே நீண்ட நாட்கள் நங்கூரமிட்டு நின்றனர். அந்த நிலைமையை உணர்ந்த திருவிதாங்கூர் படை குளச்சல் பகுதி மக்களின் உதவியுடன் நீந்தி சென்று கடலில் ஓட்டை போட்டு டச்சு படையை சீர்குலைக்க செய்தனர். அதற்கிடையில் நவாபுகளுடன் போர் முடித்த திருவிதாங்கூர் போர் படை குளச்சல் துறைமுகத்தில் அரங்கேற்றின. இறுதிக்கட்ட போர் மூண்டு டச்சு படையை வெற்றி கொண்டது திருவிதாங்கூர் படை. இது 1741 ஆண்டு ஜூலை 31 நடைபெற்றது. அதன் பின் டச்சு பல தளபதி டெலனாய் சரணடைந்தார். சரணடைந்தவருக்கு சரணாகதி கொடுப்பதுதான் நம் மன்னன் குணம். எனவே டச்சு தளபதியை ஏற்று நவீன ஆயுத பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். பிற்காலத்தில் மன்னரின் நம்பிக்கையை பெற்று இராணுவ தளபதியானார். இந்த வெற்றியின் சின்னமே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற 15 அடி உயரத்தில் ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட சங்கு முத்திரையை பதிக்கப்பட்ட தூண். இது 2004 ஆண்டு ஏற்பட்ட சுனாமியிலும் பழுதடையவில்லை. இந்த வெற்றி தூணுக்கு சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சியினரும் ஆண்டுதோறும் ஜூலை 31 வீரவணக்கம் செலுத்துவது மரபு. அந்நிய படைகளுக்கு எதிராக எழுச்சி கொண்டு போராடிய பல சாதனை போர்களின் மத்தியில் அதிகம் பேசப்படாத குளச்சல் போருக்கு பின்னால் நடந்த எழுச்சி கடல் அலைகளைப் போல காலம் கடந்து வரலாற்றின் கரைகளை இனிமே தொட்டு கொண்டிருக்கிறது. நான் இந்த வரலாற்று சின்னத்தை பார்த்து விட்டேன். வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் பாருங்கள். நம் மண்ணின் பெருமையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.